ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்து இந்த மென்ஷன் நான் உங்கள் இமாலிக்குள். இந்த வீடியோவில் ரெட்மி பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களோட ஷியாமிலேருந்து மீ சீரீஸ்லாம் மீ A3 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்காங்க. குளோபலாக பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் லான்ச் ஆகிட்டு அடுத்த ஆகஸ்ட் மாதம் பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு இதை எடுத்துகிட்டு வர போகிறாங்க. ஸோ இந்த மொபைலை நீங்கள் வாங்குறதுக்கு முன்னால் இந்த மொபைலில் இருக்க நிறைய இருந்தாலும் குறைகள் பார்த்தீங்கன்னா அதோட 2 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ என்ன நிறைகள் குறைகள் இந்த மொபைலில் இருக்குது அப்படிங்கிற முழு தந்த வீடியோ பார்ப்போம். வீடியோ பார்த்து வீடியோ லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் புதுசாக நான் தமிழ்நாட்டுக்கு வந்தீங்கன்னா அந்த கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா கூட இருக்க பெல் ஐகான் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களோட வந்து சேரும். ஓகேங்க, இந்த மீ A3 போனோட டிஸ்பிளே வேண்டாம், பேக் சைட்ல இருந்து ஆரம்பிப்போம். டிஸ்பிளே இருந்து ஆரம்பிச்சா ஓகேங்க, ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே இருந்து ஆரம்பிச்சிடும். டிஸ்பிளே இருந்து ஆரம்பிச்சா இந்த மொபைலை பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச் கொண்ட ஒரு HD பிளஸ் டிஸ்பிளே. இது அந்த கம்பெனியா? ஸோ எந்த பிராண்டை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த பிராண்டு கூடவே இன்னைக்கு இந்த தேதிக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் HD ப்ளஸ் டிஸ்பிளே 10,000 செக்மெண்ட்டுக்கே மூவ் பண்ணிட்டாங்க. பட் ரெட்மிங்கிறது ஒரு சைனா பிராண்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்த தேதிக்கு பார்த்தீங்கன்னா 2019 அது ஒரு HD ப்ளஸ் ஒரு டிஸ்பிளேயோட அந்த மொபைல் வாங்குறதுங்கிறது இந்த மொபைலுக்கு பெரிய ஒரு டிஸ்அப்பாயின்மெண்ட் தான் சொல்லணும். ஆமாங்க, விவோ ஓப்போ மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா இப்போ டிஸ்பிளே காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காங்க. பட் டிஸ்பிளே என்னதான் ரெசல்யூஷனை குறைச்சாலும் இது ஒரு நல்ல ஒரு பேனல் கொண்டு வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ரெட்மி டிவைஸில், அதாவது மீ சீரீஸில் இந்தியாவுக்கு எடுத்துகிட்டு வர மீ சீரீஸில் பார்த்தீங்கன்னா சூப்பர் AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. எப்பவுமே ஜென்ரலாக 2018 2019 பார்த்துட்டு இருக்க மாதிரி சூப்பர் AMOLED டிஸ்பிளே இருக்க முக்கால்வாசி ஃபோனில் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. அதே போல தான் இந்த மொபைலும் பார்த்தீங்கன்னா இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் டெக்னாலஜி அவங்களோட 7th ஜென்ரேஷன் டெக்னாலஜி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த மொபைலோட பேக் சைடு வரல, இந்த மொபைல் பேக் சைடு வேற லெவலில் தாறுமாறாக பண்ணியிருக்காங்க, ஒரு கிரேடியன் பேக். ஸோ ஷியாமி பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஆரோங்கிற ஒரு கம்பெனி கூட டை அப் வச்ச பிறகு பார்த்தீங்கன்னா டிசைன்ல வேற லெவலில் கொண்டு போயிட்டு இருக்காங்க. அதே டிசைனை இங்கேயும் இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. டிசைனுக்கு பார்த்தா எந்த ஒரு பஞ்சம் இல்லை. இதே பேக் சைட் கேமரா வரல 48 மெகா பிக்சல் சோனியோட IMX586 சென்சார் கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சல் பிளஸ் 2 மெகா பிக்சல் ட்ரிபிள் கேமரா செட்டப்போட வருது. இதே ஃப்ரண்ட் சைடு வரல 32 மெகா பிக்சல் ஒரு செல்ஃபி கேமரா கொண்டு வந்திருக்காங்க. ஆமாங்க, அந்த வாட்டர் டிராப் நாச்சுக்குள்ள இந்த 32 MB சென்சார் கொண்டு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்த அந்த மொபைல் இருக்கிற பேட்டரின்னு வரையில 4000 mAh. இந்த ஷியாமிக்கு பார்த்தீங்கன்னா பெரிய தம்ஸ் அப் சொல்லணும். மீ A சீரிஸ்ங்கிறது Android One லைனப்ல பத்தி அவங்க பத்தி இதுவரை 3000 mAh தான் கொடுத்துருக்காங்க. பட் இந்த டைம் 4000 mAh மூவ் பண்றதுக்கு ஒரு பெரிய தம்ஸ் அப். இதுக்கு அடுத்து அந்த மொபைல் ரன் ஆகிருக்க சாஃப்ட்வேரும் வரல, Android One போனா வருது. இது Android Pie பேஸ் பண்ண Android One ஸ்மார்ட் போன். ஸோ Android One ஸ்மார்ட் போனுங்கிறதுக்காண்டி தான் ஷியாமி பத்தி இதை நிறையவே அதிகமா பிரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிரைஸ் நான் பத்தி அந்த மொபைல் கண்டிப்பா ஒர்த் இல்லைன்னு தான் சொல்லுவேன். அந்த அளவுக்கு இந்த மொபைல் பத்தி பெருசா இல்லை. ஸோ இதுக்கு நீங்க சாம்சங் மொபைல் கூடமே இதுக்கு நீங்க ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஷியாமி பத்தி அந்த மொபைல் எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதுக்கு அடுத்து அந்த மொபைலுக்கு இன்டர்னல்ஸ் வரல. மீ A2 பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அந்த தேதிக்கு இந்த ரெட்மி நோட் 6 ப்ரோவோட ப்ராசஸர் பெட்டரான ப்ராசஸராக இருந்துச்சு. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா மீ A3 பற்றி ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் எக்ஸ்பெக்டேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே எதிர்பார்த்தேன். ஸ்னாப்டிராகன் 730 இல்லைன்னா ஸ்னாப்டிராகன் 710 வரும். பட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஷியாமி மீ A3க்கு ஸ்னாப்டிராகன் 665, அதாவது மீ A2ல இருந்த இதுக்கு மேலே இந்த ஜென்ரேஷன் ஃபோனில் இருந்த மாதிரி ஸ்னாப்டிராகன் 665 வந்து ஸ்னாப்டிராகன் 630க்கு ஒரு லைட்டரான அப்டேட் தாங்க, ரொம்ப பெரிய அப்கிரேட் கிடையாது. பட் இந்த ப்ராசஸருங்கிறது இந்த பிரைஸ் பாயிண்ட்டுக்கு ஒர்த்தாங்கிறது எனக்கு தெரியல. பட் 2009 ஷியாமி கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்க, ஃபைனலாக இந்த மொபைலோட ப்ரைஸின் வரையில 17,000 ப்ரைஸிங் தான் இந்த ஷியாமி எடுத்துட்டு வருவாங்கன்னு எனக்கு எதிர்பார்க்குறோம். ஸோ எந்த ப்ரைஸிங் ஷியாமி எடுத்துட்டு வராங்கிறது நமக்கு இன்னும் வர கரெக்டான ப்ரைஸ் செக்மெண்ட் தெரியல. அப்படி ப்ரைஸ் செக்மெண்ட் தான் கீழே இருக்க கமெண்ட்ல பின் பண்றேன், இல்லை டிஸ்கிரிப்ஷன்ல ஆட் பண்றேன். அதை பற்றி செக் பண்ணி பார்த்துக்கோங்க.